طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சிறப்பான இந்த பெண்களும் ஆண்களும் நிறைவாக கலந்து கொள்ளக்கூடிய இந்த பயான் மஜ்லிஸிற்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய அலியா அரபிக் கல்லூரியினுடைய மேன்மைக்குரிய உஸ்தாத்மார்கள், சங்கைக்குரிய நம்முடைய ஷாஹ்மதார்கள் அவர்களே, போக்குவரை நிகழ்த்திய நம்முடைய அலிவு செய்ததற்கு அவர்களே, மற்றுமல்ல நம்முடைய இஸ்ரபதரர், ஷேகதரர் மற்றும் உள்ளிட்ட உஸ்தாத்மார்களே, அல்லாஹுடைய கருணையினாலே புனிதமான ரமதானுடைய காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையினுடைய இந்த பகல் வேளையிலே பெருந்திரளான முறையிலே நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு பயான் நிகழ்வோ அல்லாஹ் இதை கபூல் செய்தருவான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள ஒரு அமலாக அல்லாஹ் இதை ஆக்கி அருள் புரிவானாக. இதற்கான சிறந்த பகரத்தை அல்லாஹ் துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய தாய்மார்களே, நீங்க திரைக்கு அப்பால் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய முகத்தை நேரடியா நம்ம பார்த்து பேச முடியல. அதனால கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆண்கள் கவனமாக திரும்பினா யாராவது கண்ண மூடிக்கிட்டு இருந்தா அவளை நாங்க திருப்பிடுவேன். ஆனா நீங்க திரைக்கு அப்பால் இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் கவனமாக யாரும் பேசாமல் முழு காது கொடுத்து இங்கே கேட்கக்கூடிய ஒரு நிலையை வைத்துக் கொண்டால் சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய நிலையும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, வரலாறுகளை வாசிப்போம் என்ற ஒரு ரமலான்ல சாதாரண இந்த தலைப்பெல்லாம் போடுறதில்லை. ரமதானும் குர்ஆனும் ரமதானும் துஆவும் தான் போடுறோம். புதுசா வரலாறுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஈமானுக்கு பின்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால், குர்ஆனுக்கு பின்னால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கிடைக்க பெற்ற நியாமத்துகளிலேயே மகத்தான நியாமத் அவனுடைய வாழ்நாள். நம்முடைய ஈமானுக்கு பின்னாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே, குர்ஆனுக்கு பின்னால் இந்த மனித சமூகத்திற்கு கிடைக்க பெற்ற பாக்கியங்களில் மகத்தான பாக்கியம் இதுதாங்க நம்முடைய வாழ்நாள். இந்த வாழ்நாள் என்ற இந்த பாக்கியத்தை யார் பயனுள்ளதா மாற்றிக் கொண்டார்களோ அவர்கள் பாக்கியம் வரலாற்றில் வாழ்பவர். இந்த வாழ்நாளை ஏதோ ஒரு நிலையில 4 துட்டு சேர்த்தோமா, செல்வாக்கோட வாழ்ந்தோமா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை அற்பமான காரணங்களுக்காக, அற்பமான சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டு
நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, அதனுடைய உன்னதமான பயன்பாட்டை கவனம் இல்லாமல் கழித்து விட்டு சென்றோம் என்று சொன்னால் நாம் நஷ்டவாதி. அதனாலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்நாளை பாக்கியமாக்கி உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்திருக்கிறான், உங்களுடைய வாழ்நாளை பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தான், அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான். யார் இந்த உலகத்தில் அறமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறார்களோ மனமான வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை உலகத்திலேயே நாம் தருவோம் என்று. அதனாலே அப்படி மனமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை பற்றி எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு பொற்காலமாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் இரு மனிதர் அல்ல. இஸ்லாமிய வரலாறுகளை பொறுத்தவரையிலே லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்குண்டான பெரும் கூட்டம் இந்த தீனில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம். வரலாறுகளை படிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஹிதாயத்தை தரும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா ஹிதாயத்தை பெறுவதுதான். அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை, எல்லோரும் கீழே இறங்கி செல்லுங்கள் சொர்க்கத்திலிருந்து, என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஹிதாயத்து வரும். யார் அந்த ஹிதாயத்தை பற்றி கொண்டார்களோ அதற்கு பிறகு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும், வெற்றி பெறுகிறார். ஹிதாயத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அதனால்தான் நம்முடைய தொழுகையில கூட ஒரே ஒரு துவாரம் வரலாறு ஓத வேண்டிய சூரத்தில் பாக்கியாவது ஒரு துவாரம். என்ன துவா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்வது. யாரெல்லாம் எங்களுக்கு ஹிதாயத்தை தான். இந்த ஹிதாயத் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமும் நோக்கம். அதனால ஒரு முஃமினான மனிதரை பொறுத்தவரையில 17 தடவை ஓதுறது ஃபர்து. ஒரு நாளைக்கு 17 ரக்காத் இருக்குது இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 தடவை கண்டிப்பா. லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லைன்னு நாங்க சொல்லாத. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே 17 தடவை கண்டிப்பாக பறந்து மட்டும் தொழுதா 17 தடவை ஓதி தீரணும். ஒரே ஒரு துவா தான் செய்யறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத் தான். ஹிதாயத்து எங்க கிடைக்கும்? ஹிதாயத்து எங்க போய் பார்க்கிறது? ஹிதாயத்து கிடைக்கக்கூடிய இடம் எது? அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்கிறான், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அந்த ஹிதாயத்து எங்க இருக்கிறது தெரியுமா? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ரப்பே நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நன்மக்களுடைய பாதை. உன்னுடைய கோபத்திற்கோ வழிகேட்டிற்கோ ஆளாகாமல் இருந்தார்களே அப்படிப்பட்டவர்களின் பாதை. அப்ப ஹிதாயத்து வேண்டும் என்று சொன்னால் நன்மக்களின் வாழ்க்கையை, சாலிஹீன்களுடைய வாழ்க்கையை, அருளாளர்களுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையைத்தான், அதை கொண்டுதான், அதை பார்ப்பதை கொண்டு, அதை பற்றி நடப்பதை கொண்டுதான் ஹிதாயத்து. அதனால நம்ம உலகத்துல வந்ததனுடைய நோக்கம் ஹிதாயத். அந்த ஹிதாயத்தை பெற்றுக் கொள்வதற்குண்டான வழி என்பது நன்மக்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள் எப்படி வாழ்ந்தார். பல நூற்றாண்டுகளை கலந்து இன்னும் உலகம் சொல்கிறது, யா ரப்பி ஆதிலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அதைத யா ரப்பனா லிஷ்ஷைஹி கஸ்ஸாலி. உலகத்தில் எல்லா மதரசாக்கள்லையும் மாணவர்கள் பாடங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய, பெரும்பாலும் ஓதக்கூடிய துஆ, யா அல்லாஹ் அறிவுலக மேதை ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலிக்கு கொடுத்ததை போல் ஞானத்தை, ஆற்றலை, கல்வியை எங்களுக்கு தாரந்தே. எவ்வளவு காலங்கள் கடந்து விட்டது.
ஆனாலும் கூட இன்று உலகம் அவர்களை நினைவு கூறுகிறது. அவருடைய கல்வி ஞானத்தை, அவருடைய உன்னதமான நிலைப்பாடுகளை உலகம் ஞாபகிக்கிறது என்று சொன்னால் வாழ்ந்து உலகத்தில் புகழ் பெற்றவர். அதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பிள்ளை கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஊர் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அது மட்டும் கட்டினா போதும், அப்புறம் போக வேண்டியதான அர்த்தம். வாழ்க்கையினுடைய நோக்கம் இது மாத்திரம். ஒரு 4 காசு சேர்க்கிறது, ஒரு வீட்டை கட்டுறது, பிள்ளை கட்டி கொடுக்கிறது, இது மாத்திரம். இதெல்லாம் தேவைகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அது பயனுள்ள வாழ்க்கையாக இருந்ததா, புகழ்மிக்க வாழ்க்கையாக இருந்ததா, பிறருக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்ததா என்றுதான் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறேன். சங்கிக்குரிய அருமையான பெருமக்களே, வரலாறு என்று சொன்னாலே இந்த உலகத்தில் வரலாற்று நாயகர் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுனாலே அதுதான் வரலாறு. அதை விட்டுட்டு இன்னொரு வரலாறு நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார், ஒரு மனிதனுடைய சிறந்த வரலாறு, அவர் நல்ல வரலாற்றாளர், வரலாற்றில் அவர் ஒளிவெற்றவர் என்று சொல்வதற்கு 3 அம்சங்கள் இருக்கு. வரலாற்றில் அவர் வாழ்ந்து விட்டார் என்று சொல்ல வேண்டுமானால் ஒரு 3 அம்சங்களை கொண்டு பார்க்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார். முதலாவது, அவரது காலத்து மக்கள் அவரை உண்மையானவர், சத்தியமானவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் அளவுகோல். அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தாரோ அந்த காலத்தினுடைய மக்கள் அவரை உண்மையானவர், சத்தியமானவர், நேர்மையானவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவரது காலத்து மக்கள் எந்த நடைமுறையில் இருந்தார்களோ அதை விட ஒரு சிறந்த பண்பாட்டை, ஒரு சிறந்த உயர்வுகளை இந்த உலகத்திற்கு தந்தவராக இருக்கிறார். அவர் வாழும் பொழுது அந்த காலத்தினுடைய மக்கள்கிட்ட ஊர்ல சில விதமான பழக்க வழக்கம், எதை செய்யறது எல்லாரும் நேரம் நம்மளும் செய்யணும் சொல்லிட்டு போறோமா இல்லையா? ஊருடைய பழக்க வழக்கம் என்பது மாத்திரம் அல்ல, அதை விட மேலாக சிறந்த பண்பாடு எதுவோ, உயர்ந்த ஒரு நிலைப்பாடு எதுவோ அப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். 3 விஷயத்தை திரும்ப கேட்ட சொல்றமா ஞாபகம் வச்சுக்காங்க. முதலாவது, அவர் வாழ்ந்த காலத்தில், வாழ்கின்ற காலத்தில் எல்லோரிடத்திலும் உண்மையாளராக, சத்தியவானாக அவர் கருதப்பட வேண்டும். 2வது என்னன்னு சொன்னா, அவரது காலத்திலே வாழ்ந்த மக்களை விட பண்பாட்டில் இவர் உயர்ந்து நிற்கிறார். 3வது, இந்த உலகத்திற்கு நிலையான நன்மைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். இந்த உலகத்திற்கு நிலையான நன்மைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். இந்த கண்ணோட்டத்தில் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்தால் அவங்க வாழ்ந்த காலத்துல அந்த மக்கள்கிட்ட அங்கீகாரத்தை பெற்றிருந்தார்களா? இல்லை. ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, சிறுவர்களானாலும் சரி, அடிமைகளானாலும் சரி, எல்லோரும் சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நன்னம்பிக்கையாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை தன்மைக்கோ, அவருடைய நீதி தன்மைக்கோ, அவருடைய நேர்மை தவறாத நிலைக்கோ யாரும் கை நீட்டி குறை சொன்னதில்லை. எல்லோரும், இன்னும் சொல்ல போனால் எதிரிகள் கூட, நாமெல்லாம் அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறோம், எதிரிகள் கூட நாயகத்தை குறை சொல்லவில்லை. அன்றைய காலத்தினுடைய எதிரிகளிலேயே பெரிய எதிரி யாருன்னா அபூஜஹில் தான். லிக்குல்லி உம்மத்தின் ஃபிரௌன் வ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்தி அபூஜஹில் இப்னு ஹிஷாம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு ஃபிரௌனை தந்தான். ஏன் சமுதாயத்தினுடைய ஃபிரௌன் அபூஜஹில்னு சொன்னான். அந்த அபூஜஹில் சொன்னான், யா முஹம்மத் வல்லாஹி லா நுகதிபு வலாக்கின் நுகதிபு மா ஜித பி. முஹம்மது அவர்களே, உங்களை பொய்யர் என்று ஒரு காலமும் நாங்கள் சொன்னதில்லை. சுப்ஹானல்லாஹ். யாருங்க சொல்றா? எதிரி சொல்றான். யா முஹம்மத் வல்லாஹி லா நுகதிபு வலாக்கின் நுகதிபு மா ஜித பி. ஆனா நீ கொண்டு வந்த ஐட்டம் நமக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். நீ கொண்டு வந்த விஷயம் எங்களுக்கு ஒத்துக்கிறலையே தவிர உங்களை பொய்யர் என்று ஒரு காலம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று எதிரிகளும் கூட வாழ்ந்த காலத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், அடிமைகள் எல்லோரும் சொன்னார் என்பதை விட எதிரிகளும் கூட வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள், நீங்கள் உண்மையானவர், சத்தியவானவர் அப்படின்னா வரலாற்று நாயகர் தானே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது,
அந்த காலகட்டத்திலே என்ன ஒரு நிலைகளெல்லாம் இருந்ததோ குலப்பெருமை பெருமிதம் பேசுவாங்க. ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட ஒவ்வொன்று அந்த காலகட்டத்திலே குலப்பெருமை பேசுவது பெரிதாக இருந்தது. குலப்பெருமை பேசு கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில அழகு பார்ப்பாங்க, அழகத்தான் பெருசா யோசிப்பாங்க. யூதர்களை பொறுத்தவரையில் பணத்துடன் முக்கியமா கருதுவாங்க. அரபுகளை பொறுத்தவரையில நெசவு தான், எந்த பாரம்பரியம், எந்த குடும்பம், அதுதான் அவங்களுக்கு பெருசு, அதைத்தான் பெருசா பார்ப்பாங்க. குலப்பெருமை குலப்பெருமை பேசுவார்கள். அதே போல் அவர்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள், பெண் அடிமை, பெண்களை அவ்வளவு துச்சமா மதித்தாங்க. குழி தோண்டி புதைத்தார். பெண் குழந்தை பிறந்தால் குழி தோண்டி புதைத்தார். இங்க வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்! கொள்ளை, கொலை சாதாரணமாக இருந்தது. பாரம்பரியமாக ஒரு மனுஷன் இறக்கும் போது சொல்லுவானா, நீ என் பிள்ளையா இருந்தா அவன் வம்சத்தை விட்டு வைக்க கூடாது, அவன் நமக்கு எதிரி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அப்படி கொலையும் கொள்ளையும் பிறரை அடிப்பதும் திருட்டும் இதுதான் அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பழக்கங்களுக்கெல்லாம் எதிராக, இந்த பழக்கங்களுக்கெல்லாம் எதிராக பெண்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள். பெண்களுடைய கண்ணியத்தை சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெண்களுக்கு பாராட்டு, பருவமொழியாக இருந்தாலும் பெண்களுக்கு பாராட்டு, வயது முதிர்ந்து விட்டால் சொல்ல வேண்டியதில்லை. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது தாய்மார்களுடைய காலுக்கு கீழே இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு தலைவரும் சொல்ல பெண்களுக்கான கண்ணியத்தை நிலைநிறுத்தியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, புனிதமான ஹஜ்ஜில சொன்னாங்க, மக்களே அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் பெண்களை கரம் பற்றிருக்கிறீர்கள், ஃபத்தகுல்லாஹ பின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதனால பெண்கள் விஷயத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிலைநிறுத்தினார். நான் சொன்ன விஷயத்தை நீங்க ஒரு திருப்பி பார்க்கணும், சும்மா ஒரு ஏதோ பயான் செய்யறது இல்லை. அந்த காலகட்டத்திலே குலப்பெருமை, பெண்களுக்கு எதிரான கொடுமை, திருட்டு, கொள்ளை, கொலை எல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் அதற்கு எதிராக மகத்தான ஒரு புரட்சியாளராக திகழ்ந்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, நிலையான காலமெல்லாம் பயன்படக்கூடிய நிலையான ஒரு நன்மைகளை உலகத்திற்கு விட்டு சென்றார். சுருக்கமா அவங்களை பற்றி சொல்லணும்னா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், கான குலுகுல் குர்ஆன், ரசூலுடைய குணம் என்பது குர்ஆன். குர்ஆனை பார்க்கணுமா ரசூலுல்லாஹ் பார்க்கணும், அவங்கதான் குர்ஆன். இது எழுத்து ரீதியான குர்ஆன் என்றால் உருவ ரீதியான குர்ஆன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்னென்ன உயர்ந்த குணங்களை சொன்னதோ அதுவெல்லாம் குர்ஆன் சொன்னதா. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தையும் உபகாரத்தையும் கட்டளையிடுகிறான். நீதத்தின் உருவானவர், உபகாரத்தினுடைய மொத்த உருவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வே சொன்னான், நாயகமே இந்த உம்மத்துக்காக நீங்க கவலைப்பட்டு உங்க உயிரே விட்டுறீங்க போல் தெரியும், உங்க உயிரையே நீங்க அழிச்சிருவீங்க போயிட்டு அவ்வளவு கவலைப்படுறீங்களே. அதனால உலகத்திலே ஏகத்துவத்தை நிலைநிறுத்தினான். உலகத்துல வந்த நபிமார்களை கூட ஆண்டவனாக்கிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை என்ன ஆக்கிட்டான்? ஆண்டவனாக்கிட்டான். 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இன்னைக்கு இந்த உம்மத்து சென்று நாயகமே தாங்கள் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அடியார்களுடைய திருத்துவதர் என்று இந்த உலகத்தை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த நிலையிலையும் தங்களுடைய ரிசாலத்தை, நபித்துவத்தை நிலைநிறுத்தினார்கள் தவிர ஆண்டவனாக அவர்கள் ஆக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் அவர்கள் செய்த மகத்தான சாதனை, மதுவுக்கு எதிரான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள். இன்னைக்கு குளிர் பிரதேசங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கூட மக்களுடைய பழக்கத்தில் மது சாதாரணமாக இருந்த நிலையிலே அதனுடைய வாசனையை கூட தொட்டு பார்க்காத சமுதாயம் இருக்கு.
அந்த மதுவை ஏன் விட்டு பார்க்காத எவ்வளவு சொன்னாங்க. உலகத்தில் அதுதான் கேளிக்கை பொருள் உச்சமாக கருதப்படுகிறது என்றால் அந்த மதுவை தொட்டு பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் அது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அவர்கள் செய்து விட்டு சென்ற மகத்தான பேரருள். மது இல்லாத ஒரு சமுதாயம், விபச்சாரம் இல்லாத ஒரு சமுதாயம், சூடு இல்லாத ஒரு சமுதாயம், வட்டி இல்லாத ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் அவர்கள் நிலையான நன்மைகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். அதனால் ஒரு மனிதன் உலகத்தில் வரலாற்றில் வாழ்ந்தான் என்பதற்கு 3 அம்சங்கள். முதலாவது என்னங்க, வாழ்ந்த காலத்துல எல்லோராலும் அவர்கள் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, வாழ்ந்த காலத்தில் இந்த மக்களிடத்தில் என்னென்ன பழக்கங்கள் இருந்ததோ அந்த பழக்கத்தை விட பண்பாட்டில் இவர் உயர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவது, காலங்களையும் கடந்து உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய அறமான நல்ல காரியங்களை உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தால் அந்த புகழுக்குண்டான முதல் தகுதியும் முழு தகுதியும் பெற்றவர்கள் யாருங்க? நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்கள், இனிமேல் யாரை சொல்வது, யாரை விடுவது? லட்சக்கணக்கான லட்ச மக்கள். இன்னைக்கும் நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா அரபாவுடைய பகுதியில டாக்ஸிக்காரங்க மறக்காம சொல்லுவாங்க, வாதிய சுவைதான் சொல்லி கல் கட்டப்பட்டது. அதை சொல்லுவாங்க. தாய்பில் இருந்து அன்றைய காலகட்டத்தில் அந்த பாலைவன பூமிக்கு 2 வட்டமும் சுவர் எழுப்பி தாய்பில் இருந்து அரபா வரை, தாய்பிலிருந்து மினா வரை தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அன்னை சுபைதா அம்மா வாதிய சுவை அந்த பாலைவனத்தில் 2 பக்கம் சுவர் கட்டி தாய்பிலிருந்து இங்க தண்ணி உணவு சேர்த்தார். அன்றைய காலகட்டத்தில் அரபுகளுக்கு ஆறுகளுக்கு உண்டான மகத்தான சேவையாக அது அமைந்திருந்தது என்பதில் சந்தேகம். உண்மையானவர்களை, வரலாற்றில் வாழக்கூடிய பல பெருமக்கள் காலங்களை எல்லாம் கடந்து நிலைத்த புகழுக்கு சொந்தக்காரர்கள். சில பேர் ஞாபகத்துக்காரங்க, சுபைதா அம்மா ரலியல்லாஹு அவங்கள மாதிரி அஸ்ஸாத் இப்னு ஸுரார் நாம் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு பேர். மதீனாவிற்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அஸ்ஸாத். என்ன பேருங்க? அஸ்ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸாத்னாலே ஸ்ரீதேவின்னு அர்த்தம். முதலாக மதீனா முனவ்வராவிலிருந்து முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் செய்தனா அஸ்ஸாத் இப்னு ஸுரார். முதலாக வெள்ளிக்கிழமை அன்று மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை இபாதத் செய்வதற்காக சேர்த்தவர்கள் அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா. அதே போல மஸ்ஜிதுல் நபவியினுடைய அந்த இடம் கிடைப்பதற்கு காரணம் அவர்கள் தான். அவர்களுடைய நேரடி பொறுப்பில் இருந்த 2 அடிமைகளிடத்தில் தான் அந்த இடம் இருந்தது. அதனால மஸ்ஜிதுல் நபவி என்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதுல் நபவியினுடைய இடம் கிடைப்பதற்கு காரணமானவர்கள் செய்தனா அஸ்ஸாத் ரலியல்லாஹு. ஏராளமான புகழுக்கு சொந்தக்கார். 3 ஆண்டுகள் தான் நபியினுடைய தொடர்பு. ஸல்லல்லாஹு தொடர்புங்கிறது சஹாபிகள் ஜும்மாவுக்காக ஒண்ணு சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்து அஸ்ஸாதுல்லாஹ்வுக்காக துஆ செய்வோம். ஏன்னா ஜும்மாவுக்காக வெள்ளிக்கிழமை அன்று மக்களை ஒன்று சேர்த்தவர்கள் இதற்கு அஸ்ஸாதுல்லாஹ். பெருமக்களே, வரலாற்றில் லட்சக்கணக்கான சஹாபா ஒவ்வொரு மாண்பார். அது மாதிரி நசீபான் ஒரு பெண் ரலியல்லாஹு அன்ஹா. நசீபா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லுங்க. ரலியல்லாஹு உம்மு அம்மாரான் அவங்களுடைய பட்ட பேர். உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண். மதீனாவிற்கு நாயகத்தை வாருங்கள் நாயகனே, இந்த இவ்வளவு கஷ்டம் ஏங்க நீங்க மக்கால பட்டுக்கிட்டு இருக்கிற, நீங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களை நாங்க பாதுகாக்கிறோம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு அழைத்தவர் அன்னை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் நாயகனே, நாங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். மதீனாவிலே எங்களுடைய சொத்தாக உங்களை நாங்கள் வைத்துக் கொள்வோம் நாயகனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. ஒரு கூட்டத்தினுடைய அழைப்பை, அதிலே குறிப்பாக உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அழைப்பை ஏற்று மதீனாவுக்கு வந்தாங்க. பாதுகாப்பதென்றால் பாதுகாத்தார். வரலாற்றில் வருகிறது உஹதுடைய யுத்தம். அந்த உஹது யுத்தத்தில
ஒரு நிலை குலைந்து விட்டது. ஸல்லல்லாஹு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டத்தை நிறுத்தி இங்கிருந்து இறங்கி வரக்கூடாது, அங்க நில்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா போர் முடிந்ததை போல் நினைத்து அவங்க இறங்கி வந்ததுனால அதுக்கு பிறகு அந்த உஹதுடைய சூழலே மாறிவிட்டது. யார் யாரோட சண்டை போடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்த பெண்மணிகளிலே அன்னை உம்மு அம்மாரத்துல் அன்சாரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல் தஃபத்து யமீனன் வ ஷிமாலா. நான் வலப்புறம் திரும்பி பார்க்கிறேன், இடப்புறம் திரும்பி பார்க்கிறேன், எங்கே திரும்பி பார்த்தாலும் அங்கு உம்மு அம்மா தான் இருக்கிறார். நாயகத்திற்கு எதிராக ஒரு ஈட்டியோ அம்போ அவர்களை தாக்குவதற்கு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை தாங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். அவர்களுடைய நேனியில மாத்திரம் 13 அம்புகள் பட்டு ரத்தமடைந்து கொண்டிருக்கிறார். கருணையின் உருவான காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாது. அவங்களுடைய மகனார் அங்க இருந்தாங்க, உம்மு அம்மாரா அவருடைய மகனார். அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, உம்மக் உடைய தாயை கவனிங்க, உடைய தாயை கவனிங்கன்னு சொன்னாங்க. இந்த சத்தத்தை அன்னை உம்மு அம்மாரா கேட்கிறார்கள். நபியினுடைய இந்த சத்தத்தை தன்னை கவனிக்கும்படி தன்னுடைய மகனிடத்தில் அழைத்து சொல்லக்கூடிய இந்த சத்தத்தை கேட்டவுடனே அன்னை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஃபலம்மா சமிஅத் உம்முஹு قالت யா ரசூலல்லாஹ். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அன்னை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் அன் நுராஃபிகக ஃபில் ஜன்னah. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், சொர்க்கத்தில் நாங்கள் எல்லாம் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். இங்க உங்களை பார்க்கிறோம், உங்க கூட இருக்கிறோம், ஆனால் மகத்தான சொர்க்கத்திலே உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவை. அதுக்குத்தான் இந்த தியானம், அதுக்குத்தான் இந்த முயற்சின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு உடனே கை உயர்த்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஜஅல் ரஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், இவங்களை எல்லாம் சொர்க்கத்துல என்னோட சேர்த்து வைக்கிறதே போதும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தருள்வார். பாக்கியமான பெண், வரலாற்றில் வாழ்கின்ற பெண், இந்த தீனுக்கு தங்களை அர்ப்பணித்த பெண், காலமெல்லாம் நபியை பாதுகாத்த பெண், அல்லாஹ்வுடைய ரசூலின் மகத்தான துஆவை தந்தார். எப்படிப்பட்ட வாழ்க்கை! வாழ்க்கைன்னு அதுதானுங்க வாழ்க்கை. உலகத்துல வந்தோம் இருந்தோம், உலகத்துல மிருகங்கள் வாழ்வது போல நாமும் எதுவும் வாழ்ந்தது உண்டோம் என்பதான் வாழ்க்கை. நம்மை கொண்டு என்ன பெறுவது மற்றவர்களுக்கு? நம்மை கொண்டு இந்த தீனுக்கு என்ன பயன்? நம்மை கொண்டு காலமெல்லாம் நிலைத்த நன்மையான காரியங்களை நாம் என்ன செய்யணும்? அப்படி வாழ்ந்தவர்கள் பெருமக்கள் யார்? இன்றைய காலகட்டத்தில் இருந்து முதல்ல ராமத் ராஜகுமாரன் அவர்கள் கேள்வி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சூஃபிகள் அவங்க எவ்வளவு பெரிய சேவைகளை செய்தாங்கன்னு தொகுத்து ஒரு நூலும் அவர் எழுதியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இருந்து சஹாபிகள் வரை அவர்கள் ஒவ்வொரு பெருமக்களும் செய்த சேவை, ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்கள் செய்த சேவையினுடைய அளவை எந்த வகையிலும் நாம் அட்டிட்டு செல்லவே முடியாது. அமெரிக்காவில போப்பர்ஸ் என்ற ஒரு பிரபலமான பத்திரிகை, போப்பர்ஸ் என்ற ஒரு பிரபலமான பத்திரிகை, அந்த பத்திரிகை ஒரு ஆய்வு செய்தது. கைரு நிசாஇல் ஆலம், உலகத்தில் வாழ்ந்த பெண்களிலேயே சிறந்த பெண் யார்? நாம் ஆய்வு செய்யலங்க, முஸ்லிம்கள் சொல்லல. அங்கே பிறருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த போப்பர்ஸ் என்ற பிரபலமான பத்திரிகை ஆய்வு செய்து காரணங்களை தொகுத்திருக்கிறது. கைரு நிசாஇல் ஆலம், உலகத்தில் வாழ்ந்த பெண்களிலேயே சிறந்த பெண்கள் யார்? சிறந்த பெண் யார்? இந்த ஆய்வு செய்த அந்த பத்திரிகை எழுதியிருக்கிறது. அப்படி உலகத்தில் இதுவரை வாழ்ந்த பெண்களிலேயே ஆக சிறந்த பெண் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உண்மையானவர்கள், எவ்வளவு பாக்கியமானவர்கள்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால், அந்த நுபுவத்தை முதலாக கையேந்தி பெற்ற பாக்கியவதி
எந்த ஆணுக்கும் கூட கிடைக்கல. ஸல்லல்லாஹு நெருக்கமான நண்பராக இருந்தார்கள் செய்வா சித்திக்குல் அக்பர் அவர்கள், அவங்களுக்கு கூட அந்த வாக்கியம் கிடைக்கல. முதலாக சங்கைக்குரியவர்களே, அந்த போபர்ஸ்ங்கிற பிரபலமான பத்திரிகை எழுதியிருக்கிறது, கைரு நிசாஇல் ஆலம், உலகத்தில் இதுவரை வந்த பெண்கள், வாழ்ந்த பெண்களிலேயே சிறந்த பெண் யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. காரணம் என்ன? அவர்கள் அவங்க பார்க்கிற கண்ணோட்டம் வேற. எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்த பெண்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்திரா நோய் என்று பிரபலமான பெண்கள் இருந்தாலும் அன்னை ஹதீஜாவிற்கு ஈடாக நிகராக உலகத்தில் அப்படிப்பட்ட எக்ஸ்போர்ட்ல வெளிநாட்டுக்கு சரக்குமதி ஏற்றுமதி செய்த ஒரு பெண் உலகத்தில் இதுவரை இல்லைன்னு சொல்லுங்க. இதுவரை அப்படி ஒரு பெண் இருந்ததில்லை. அவ்வளவு சரக்குகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்த, அது அவங்களுடைய பார்வை. அந்த பார்வையில சில விஷயங்கள் அவங்க எழுதுறாங்க. ஆனால் நம்முடைய தீனுடைய பார்வையில் பார்த்தால் இந்த உலகத்தில் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை ஏற்ற பாக்கியவதி அன்னை ஹதீஜா தான். இந்த ஆண்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் அந்த பெண்களுக்கு அந்த நசீபை தந்தான். குறிப்பாக நம்முடைய அருமை தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 23 ஆண்டு காலம் ரஃபீகையாக வாழ்க்கையினுடைய உற்ற துணையாக 23 ஆண்டு காலம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கும் வரை எந்த பெண்ணையும் சொல்லாத நிக்கா செய்ததில்லை. அவங்க ஹயாத்து வர ரசூலோடு அப்படி வாழ்ந்தவர்கள், ரசூலோடு அப்படி நிலைத்தவர்கள். அவங்களுடைய முதல் மனைவி என்பது மாத்திரமல்ல, 23 ஆண்டு காலங்கள் திருநபியினுடைய ரஃபீகை ஹயாத்தாக அவருடைய வாழ்நாளுடைய உச்ச நிலையாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மாதிரி இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய திரண்ட சொத்துக்களை வாரி வழங்கியவர். இந்த சமூகத்திற்காக தன்னுடைய திரண்ட சொத்துக்களை சமூகத்தின் உயர்வுக்காக வாரி வழங்கிய சீமாட்டி அன்னை ஹதீஜா. ஆயிஷா நாய் இருந்தாலும் சொன்னாங்களாம், கல்யாணுடைய வஃபாத்துக்கு முன்னால ஆயிஷா நாய் நிக்கா செய்தாங்க இல்லையா, ஒரே எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா நாய் சும்மா விளையாட்டு போக்குல சொன்னாங்களாம், அபுதல கப்பாஹு கைரன் மின்ஹா, அதை விட ஒரு சிறந்த பெண் அல்லாஹ் அவங்களுக்கு தான் தந்திருக்கிறான், ஒரே இந்த கிழவியை கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சாலையா சொல்லிட்டான். ஒரே அவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. என்ன சொன்னாலும் வீட்டுல ஒரு நல்ல சமையல் சமைச்சா கூட அவங்க ஹதீஜா நாயனுடைய தோழிமார்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. தோழிமார்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. இப்படி எந்த காரியத்திலையும் ஹதீஜாவை சொன்னதுனால ஆயிஷா எல்லாரும் சொன்னாங்களாம், எப்போ பார்த்தாலும் நீங்க அவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அந்த அபுதலுக்கெல்லா சின்ன வயசு, சிறந்த கல்விமான், சித்திக் நாயகத்தினுடைய மகள், எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அல்லாஹ் அதை விட சிறந்த ஒரு பகரத்தை தந்திருக்கிறானேன்னு சாலையாக யார சொன்னாங்க? அவங்கள ஸல்லல்லாஹு கண்ணீர் வடிச்சுட்டாங்க. ஆயிஷா வல்லாஹி மா அப்தலனி அல்லாஹு கைரன் மின். ஆயிஷா, அல்லாஹ் நீ சத்தியமிட்டு சொல்கிறேன், என் ரப் என் ஹதீஜாவை ஒரு பகரத்தை எனக்கு தரவே இல்லைன்னு சொன்னாங்க. சத்தகத்னி இது கல்லபனி அன்னாஸ், இந்த உலகம் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை மெய்ப்படுத்திய, என்னை உண்மைப்படுத்திய மகத்தான பெண்மணி அவர்கள். உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் எல்லா வழிகளையும் தடை செய்து வைத்திருந்த பொழுது ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை வளரப்படாம தடுக்கணுமானா பொருளாதாரத்தை என்ன செய்யணும்? தடை செய்யணும். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா பொருளாதாரத்தையும் முடக்கி வச்சிருக்கான், எல்லா வங்கி கணக்கையும் முடக்கி வச்சிருக்கான். தேர்தல் பத்திரங்கிற பேரால அவன் செய்யறான், கணக்கு இல்லாத அளவுக்கு பணத்தை குவிச்சு வச்சுக்கிட்டு இவங்களை முடக்கணுமானா அதுக்குண்டான வழி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா வங்கி கணக்குகளையும் முடக்கி வச்சா இவங்க முடங்கிடுவாங்க. உலகத்தினுடைய நடைமுறை என்பதற்காக. அதனால எனக்கு பொருளாதாரத்தினுடைய வழிகள் அனைத்தையும் தடை செய்து வைத்திருந்த நேரத்தில் அசத்து நீங்கி மாலியா தன்னுடைய திரண்ட செல்வத்தால் இந்த தீனுக்கு வாரி வழங்கிய பெண்மணி அன்னை ஹதீஜா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆயிஷா நாயகி வரஸகனி அல்லாஹ் மின்ஹல் வலத், அந்த பெண்ணிடத்தில் தானே அல்லாஹு தஆலா ஃபாத்திமா போன்ற பெண்மணிகளை, மக்களை எனக்கு தந்தான்னு சொன்னார். ஹதீஜா நாயனுடைய பெருமையை சொன்னார்.
அதனால இந்த உலகத்தில் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்த மகத்தான சேவை என்பது சாதாரணமானதா? அவங்க பெற்ற புகழ் நிலைத்த புகழ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராவில் அவங்க என்ன செய்யறாங்க? டவுன்ல இருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி அந்த வயது முதிர்ந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு கொண்டு செல்கிறார். உணவு கொண்டு செல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹதீஜா நாயகிக்கு சலாம் சொல்லி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துல தாங்க நமக்கு அந்த சலாம் கிடைக்கும். சொர்க்கத்துல 3 வகையான சலாம் இருக்கு. மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள். மலக்குமார்கள் மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள். அல்லாஹ் நமக்கு சலாம் சொல்வார். அல்லாஹ் அந்த நசீபை பெறும் தௌஃபீக்கை தந்தரலவே. உலகத்திலேயே அந்த வாக்கியத்தை பெற்ற மகத்தான பெண்மணி அன்னை ஹதீஜா அம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ஹதீஜா நாயகிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி. எவ்வளவு தியாகத்தினுடைய உச்சம் இருந்தால், எவ்வளவு அர்ப்பணிப்பினுடைய உன்னதமான நிலை இருந்தால் இந்த ஒரு காரியம் நடந்திருக்கும். ஹதீஜா நாயகி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்லு. எப்படி பதில் சொல்றது? ஹதீஜா நாயகி சொன்னாங்க, இன்னல்லாஹு ஹுவஸ்ஸலாம் வ அலைக்கஸ்ஸலாம் வ அலா ஜிப்ரீலிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயரே சலாம், என்னுடைய பெயரே சலாம். நாயகமே, உங்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் என்னுடைய பதில் சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ்வே சலாம் சொல்லிவிடக்கூடிய அளவிற்குண்டான இந்த தீனின் மகத்தான சேவையாளராக திகழ்ந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உண்மையானவர்களே, ஏராளமான பெண்கள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. வரலாற்றில் ஏராளமான பெண்கள், கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமான. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலோடு 4 வருஷம் தொடர்புங்க. ஹிஜ்ரி 7ல ரசூலோட தொடர்பு கொண்டாங்க. 11ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. 4 வருஷங்கள் தான். ஆனால் இந்த உம்மத்திற்கு அவங்களுடைய சுய தேவையுடைய நேரம், தூக்கத்தினுடைய நேரம் தவிர எல்லா நேரத்திலும் நாயகத்தோடு சேர்ந்து இருந்தவர்கள் அபூ ஹுரைரா. எல்லா நேரத்திலும் அவங்க உறங்கக்கூடிய நேரம் சுயதேவையினுடைய நேரம் தவிர மற்ற எல்லா நேரத்திலும் நாயகத்துடனே இருந்து என்ன சொல்கிறார்களே பெருமான், அவங்களுடைய அமுதவாயிலிருந்து என்ன சொற்கள் வருகிறது என்று அதை பாதுகாத்து இந்த உம்மத்திற்கு தந்த பெருமகனார் ஹஜ்ரத் சய்யிதுனா யாருங்க? அபூ ஹுரைரா. சஹாபாக்களுக்கு ஏதாவது ஹதீஸ்ல சந்தேகம் வந்தா அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா எப்பொழுதும் நாயகத்தோடு இருந்தவர்கள். சுல்லாட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னி அஸ்மா மின்க ஹதீஸன் கதீர். நிறைய ஹதீஸை கேட்கிற நாயகன், ஆனால் எனக்கு மறந்து போயிடுது நாயகன். எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியல. கேட்கும் பொழுது மனசுல பதிய மாதிரி தெரியுது, அப்புறம் எனக்கு ஞாபகம் வைக்க முடியல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டை விரிச்சாங்க. துண்டை விரிச்சு எதையோ அள்ளி போடுற மாதிரி சைக்கிள் செய்தாங்க. இந்த துண்டை உங்களோட சேர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த துண்டை தங்களுடைய நெஞ்சோடு சேர்த்தார்கள். நசீத்து பாகதான் நீங்க செய்யா, அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நான் எதையும் மறந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. ரசூலுடைய துஆவினால் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டிய அந்த வழிகாட்டுதலை அப்படியே மரணம் செய்து உலகத்திற்கு அறிவித்து தந்த அதிகமான ஹதீஸ்களை இன்னைக்கும் சஹாபிகள்ல யாருடைய பேர் ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, அபூ ஹுரைரான்னு தெரியத்தனங்க செய்து. ஏன்னா இந்த உம்மத்திற்கு அவ்வளவு ஹதீஸை சொல்லி தந்தவர்கள் சய்யிதுனா அபூ ஹுரைரா இருந்தார். ஹதீஸனுடைய கிதாபுகள்ல பார்த்தா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ ஹுரைராவுடைய ஹதீஸை கொண்டுதான் கிதாபையே முடிக்கிறாங்க. ஹதீஸனுடைய உலகத்தில் பார்த்தால் அபூ ஹுரைரா தன்னுடைய சேவை சாதாரணமானது, அவ்வளவு ஏராளமானது. இந்த உம்மத்திற்கு அவர்கள் செய்த மகத்தான சேவையினுடைய விளைவுகள் என்பது சாதாரணமானது. அருமையான பெருமக்களே, பெண்களும் சரி அதற்கு நிகர்தான். பெண்களும் அதற்கு நிகர்தான். வரலாற்றில் மறக்க இயலாத ஒரு பெண் அன்னை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு. இந்த உம்மு குல்சூம் யாருன்னா பின்து உக்பத் பின் அபீ முஹைத். மக்காவினுடைய பெரும் எதிரி, மக்காவினுடைய பிரபலமான பெரும் எதிரிகள் 11 பேர் இருந்தார். அபூ ஜஹிலை போல, அபூ லஹபை போல, உத்பாவை போல பெரும் எதிரிகள். பத்ர்ல வந்து அந்த 11 பேர்ல பொறுப்பேற்றுக்கிட்டான்.
ஒவ்வொரு நாளைக்கு நாங்க சாப்பாட்டுக்கு போறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 1000 பேர் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பு. எத்தனை நாள் வந்தாலும் சரி, அந்த 11 அப்படியே ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வந்தாலும் நாங்க தான் சாப்பாட்டுக்கு பொறுப்பு, அவங்களுக்கு உண்டான எல்லாம். அப்படி பிரபலமான அந்த எதிரிகளில் ஒருவன் தான் உக்குபா. இந்த உக்குபாவினுடைய மகள் தான் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஜ்ரி 6ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபுவத்தினுடைய பிரகாசத்தை ஏற்ற காரணத்தினாலே ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், ஒப்பந்தம் நடந்திருந்த ஹுதைபிய்யாவுடைய ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலம். ஹுதைபிய்யாவுடைய ஒப்பந்தம் என்னன்னா, மக்காவிலிருந்து யாராவது ஈமான் கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அவங்களை என்ன செய்திடணும், எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். மதீனாவிலிருந்து யாராவது இங்கே வந்தால் நாங்க திரும்ப தரமாட்டோம். இப்படி ஒருதலைபட்சமான நிறைய ஒப்பந்தங்கள் இருந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலகட்டத்திலே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற பெண்மணி தான் அன்னை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது ஹிஜ்ரத் செய்த யாருமே கூட்டமா தான் போயிருக்கிறாங்க, வாகனத்துல தான் போயிருக்கிறாங்க. ஆனால் பருவமங்கையான அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்றிலே அவங்களுடைய ஹிஜ்ரத்து தனித்த ஒரு வரலாறு. உங்களுடைய ஹிஜ்ரத்து போட்டதற்கு ஒரு வரலாறு. வரலாற்றிலே அதற்கு நிகரில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வரலாறு. தன்னந்தனியாக போனார், தன்னந்தனியாக நடந்தே போனார், வாகனத்திலையும் போகல. மக்காவிலிருந்து மதீனா வரை தனி ஆளாக. எதிரிகள் நிறைந்த அந்த காலம், சோதனைகள் அதிகமுள்ள ஒரு காலம், கொலை கொள்ளைகள் அதிகமாக உள்ள காலம். ஈமானுடைய பற்றின் காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய ரசூலை தேடி தனியாக ஒரு வாகனம் கூட இல்லாமல் நடந்தே சென்ற தியாக பெண்மணி யாருங்க, அன்னை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. மக்காவினுடைய பெரும் எதிரியான உக்குபாவினுடைய மகள். தன்னுடைய மகள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த உக்குபா மக்காவுடைய அந்த பெரும் எதிரி தன்னுடைய 2 மகன்களை ஈமான் கொள்ளல. அந்த எதிரிகளுடைய பிள்ளைகளான அவங்க 2 பேரையும் அனுப்பி உடனடியாக இந்த பெண் அங்கிருந்து இழுத்துட்டு வாங்க, அவளை இழுத்துட்டு வாங்க. முகமது நம்மள்ட்ட ஒப்பந்தம் செய்திருக்கிறார், யாராவது இங்க இருந்து ஹிஜ்ரத் செய்து அங்க வந்தா திரும்ப தரணும் நம்மள்ட்ட ஒப்பந்தம் செய்திருக்கிறார், அதனால போய் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்தாங்க. முகமதே, நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறவர், நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீங்க ஒரு வாக்கு சொன்னா அதை காப்பாற்றுபவர், நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனால எங்களுடைய சகோதரி இங்கே ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். மக்காவிலிருந்து யாரும் ஹிஜ்ரத் செய்து வந்தால் அவர்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பது நீங்கள் எழுதி கொடுத்த ஒப்பந்தம். அதனால ஒப்பந்தத்தின்படி எங்களுடைய சகோதரி எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினூஹுன்ன அல்லாஹு அஅலமு பீமானிஹின்ன ஃபஇன் அலிம்துமூஹுன்ன முஃமினாத்தின் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார். முஃமின்களே, முஃமினத்தான இறையச்சமுள்ள அந்த பெண்கள் மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தால் அவங்க அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து தான் வந்திருக்கிறாங்களா, அல்லாஹ் ரசூலுடைய ஹிஜ்ரத்துக்காக தான் வந்திருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி உண்மையா இருந்தால் அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டாம். அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டாம், அல்லாஹ்வுடைய உத்தரவு ஆயத்து வந்துருச்சு. அப்படியானால் ரசூல் தான் ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க, வந்தா ஒப்படைப்பில் ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக அல்லவா ஆயத்து வெளிப்படையா தெரியுது என்று பார்த்தால் அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு சொன்னான், நாயகமே, அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை எழுதியவர்களே அவர்கள் தான். இந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை கூட நீங்க எழுதல, கையெழுத்தும் போட்டீங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை எழுதியவர்களே அவர்கள் தான். அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்க்க சொல்லு. இந்த ஒப்பந்தத்துல என்ன எழுதியிருக்குதுன்னா, லா யதீக மின்னா ரஜுலுன் இல்லா ரதத்தஹு இலைனா. எங்களிலிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜ்ரத் செய்து வந்தால் அவங்களை எங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைச்சே தீர வேண்டும் என்றுதான் எழுதியிருக்கிறார். ஆண் என்றுதான் எழுதியிருக்கிறார். பொதுவாக எழுதல்ல,
யாராவது ஒரு மனிதர் என்றோ அல்லது ஆண் பெண் என்றோ அப்படி சேர்த்து எழுதாமல் இல்லைனா இங்கிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜ்ரத் செய்து அங்கே வந்தால் அவரை திரும்ப எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்துடைய வாசகம் இருக்கிறது. அதனால ஒப்பந்தத்துக்கு நீங்க மாற்றம் பண்ணல நாயகமே. பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் நீங்கள் அவர்களை ஒப்படைக்க வேண்டாம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை. அருமையானவர்கள், எவ்வளவு பெரிய தியாகம் அந்த காலகட்டம். சாதாரண இங்கிருந்து ஜங்ஷன் நடந்து போவோமா? இங்க நடந்து போவோமாங்க? நம்ம முன்னோர்கள் கூட நடந்து போனாங்க. அங்க இங்க அப்படி இல்லை. ஒரு தெருல இருந்து இந்த தெருக்கு ஆட்டோ போகும். அப்படி உள்ள காலமாதான் ஆயிடுச்சு. நம்முடைய முன்னோர்கள் கூட என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பொட்டு இருக்கு அளவுக்கு நடந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்ப அப்படி இல்லை. ஒரு தெருல இருந்து இந்த தெருக்கு தான் ஆட்டோ போகும். ஆட்டோக்காரங்களுக்கு தான் ருசியா இருக்கு. அதனால அப்படி உள்ள ஒரு நிலையில் அந்த காலகட்டத்திலே மக்காவிலிருந்து மதீனா முனவ்வராவிற்கு தன்னந்தனியாக ஒரு இளம் வயது பெண் வாகனம் கூட இல்லாமல் பயணித்து போறாங்கன்னு சொன்னா ஒரு பெரிய தியாகம். தீனுக்காக அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய விளைவுதான் வரலாற்றில் நிலைக்கிறார், வரலாற்றில் நிற்கிறார்கள். அந்த அதாவது ஒரு கட்டணம் மேல எழுந்திருச்சு நிக்கணுமானா அடித்தளம் சரியா இருக்கணும். அடித்தளம் சரியா இருக்கு. அடித்தளம் ஒழுங்கா இருந்தா தானே ஒரு கட்டடம் எழுந்து நிற்கும். ஒரு மரம் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் அடிவேலுக்கு ஒழுங்கா இருக்கும், ஆழ பதிந்திருக்கிறது. இந்த தீன் உலகத்தில் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக எத்தனையோ பேர் பயன்படுத்துகிறார், அதற்கு அடிவேராக எத்தனையோ பேர் இருக்கிறார். அவர்களுடைய அந்த தியாகத்தினால், அவர்களுடைய அர்ப்பணிப்பினால், கண்ணுக்கு தெரியாத அவர்களுடைய அந்த மகத்தான ஒரு உன்னதமான காரியத்தினால்தான் தீன் என்ற இந்த கட்டிடம் உலகத்தில் நிலைத்து நிற்பதை பாருங்கள். நான் அருமையான பெருமக்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சன்மானம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உலகத்திலே நம்முடைய தீனுக்கு ஈமானுக்கு பின்னாலே, குர்ஆனுக்கு பின்னாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நாம் பெற்ற மகத்தான பாக்கியம் எதுதாங்க? நம்முடைய வாழ்நாள். அந்த வாழ்நாளை மாண்பானதாக, உன்னதமானதாக, அருள்மிக்கதாக, ரப்புக்கு பொருத்தப்பட்டதாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே சிறந்தவர், வரலாற்றில் வாழ்பவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்றவர்கள். இதற்கு பிலால் அல்லாஹ் சொன்னாங்களே, கனவிலும் நனவிலும் நான் சொர்க்கத்திற்கு சென்றாலும் பிலாலே உங்கள் காலடி சத்தத்தை அங்கே கேட்கிறேன் சொன்னார். கனவில் நான் சொர்க்கத்தை பார்த்தாலும், நனவில் நான் சொர்க்கத்தை பார்த்தாலும், அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் உங்களுடைய காலடியினுடைய சத்தத்தை நான் அங்கே கேட்கிறேனே என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எவ்வளவு மகத்தான உன்னதமான ஸ்தானத்தை அந்த பெருமக்கள் பெற்றிருக்கிறார். அதனால நம்ம வாழ்ற காலத்தை நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நமக்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும். நம்மளை கொண்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு நிலைத்த உண்மையான மேன்மைகளை பிறருக்கு சேர்த்து வைக்கக்கூடிய, பயன்களை உண்டாக்கி வைக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது பாக்கியமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகம். அருமையான பெருமக்களை, வரலாற்றிலே வாழக்கூடிய மகத்தான பெருமக்களிலே இன்னொரு பெருமானார் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை எல்லாம் ஷபீர் என்றது அவர்கள் முதல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கடைப்பிடியில் அதற்கு பேசினா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அவருடைய வரலாற்றை அதற்கு சொல்ல 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 சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு வரலாறு சாலிம் அல்லாஹ்வுடைய வரலாறு. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ஷபீர் இதற்கு பொதுவாக வரலாறுகள் ரொம்ப நல்ல சொல்லுவாங்க அதற்கு அவர்கள். ஆனால் அன்னைக்கு சாலிம் அல்லாஹ்வுடைய வரலாற்றை அதற்கு அவர்கள் சொல்ல அவ்வளவு இனிமையாக கேட்டது. அல்லாஹ் அதற்கு கபரை பிரகாசமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அதற்கு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாலிமுடைய தகப்பனார் யாரும் தெரியலங்க, அவங்களுடைய எஜமானருடைய பெயரால் தான் அவர்கள் அறியப்படுகிறார்கள். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் என்றுதான் உலகத்தில் பெயரை இன்றும் அறிமுகமாக இருக்கிறார். தகப்பனார் கூட தெரியாத ஒரு நிலையிலே ஒரு அடிமையாக மற்றவர்களால் அவ்வளவு அலட்சியமாக கருதப்பட்டது. பார்ப்பதற்கு ரொம்ப விகாரமா இருப்பார். சிரியாவினுடைய சந்தையில் அடிமையாக விற்கப்படுகிறார்.
சிரியாவுடைய சந்தையரை வாங்குறதுக்கு யாரும் இல்லை. அடிமைகள் உலகத்திலேயே ரொம்ப குறைஞ்ச விலை. எவ்வளவு குறைஞ்ச விலை! அன்னைக்கு அடிமைகளை எல்லாம் ஆடு மாடுகளை விற்பதை போல மக்களை அடிமைகளாக ஆக்கி சந்தையில் விற்றார். ஆனா இருக்கிறதே ரொம்ப குறைஞ்ச விலை. இவங்களை வாங்குறதுக்கு அங்க யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் யாரும் வாங்காத நிலையில ரொம்ப மலிவான விலை என்ற காரணத்தினாலே சுபைத்தா என்ற ஒரு பெண்மணி மதீனாவிலிருந்து வந்திருந்தார். சுபைத்தா சுபைத்தா என்ற ஒரு பெண்மணி ரொம்ப மலிவு கம்மியா, விலை மலிவாக இருக்குது. யாரும் வாங்காம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரக்குகள்லாம் வித்துட்டு சண்டை கலைய போகுது. இந்த நேரத்திலே அவர் அடிமை விற்கப்படாம இருக்கிறார் என்று சொல்லி இறக்கப்பட்டு அவங்கள வாங்கினாங்க அந்த அம்மா. சுபைத்தா யார் என்று சொன்னால் அந்த அபூ ஹுதைஃபா என்பவருடைய மனைவி. அபூ ஹுதைஃபா என்று தன்னுடைய கணவர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அபூ ஹுதைஃபாவுடைய மனைவிதான் சுபைத்தா ரலியல்லாஹு. இவங்க வாங்கி தன்னுடைய கணவருக்கு என்ன செய்தான் கொடுத்தார். கணவருக்கு கொடுத்தார். அவங்களுடைய பொறுப்புல இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அந்த அடிமையும் எஜமானரும் இந்த தீனுக்கு செய்த சேவைகள் கொஞ்சம் நஞ்சம். அபூ ஹுதைஃபாவும் சரி, அவனுடைய அடிமையா உலகத்தில் அறியப்பட்டது சாலிம் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய மகத்தான சேவை இந்த தீனுக்கு அவருடைய ஹிதுமத் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டுமா, இஸ்தக்ர ஒரு குர்ஆன மின் அர்பஅத்தின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை நீங்கள் சில பேரிடத்திலிருந்து அவங்க குர்ஆன் ஓதுனாங்கன்னா அப்படியே கேட்டுங்க, குர்ஆனை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர்களிலே சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் அல்லாஹ் கிராத் சொன்னா அவங்க ஒரு ஆயத்து ஓதுனா அதை கேட்டுக்க. அவங்க ஓதுனா அவ்வளவு இனிமையா இருக்குமா, சாலிம் அல்லாஹ் ஓதுனா கேட்க அவ்வளவு இனிமை. அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்கள ஓத சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு அவங்கள உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சாலிமை போல அந்த பெருமக்கள் இந்த சமூகத்திற்கு கிடைத்தால் எவ்வளவு பாக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய அளவிற்குண்டான உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலை அவர்களே. சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தீனுக்காக அவர்கள் செய்த சேவை. யமாமா என்ற யுத்த களத்திலே அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால யாரும் நபி இல்லை. உலகத்துல நாம நம்பி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யாருங்க நபிமார்கள்ல கடைசி நபி. அவங்களுக்கு பிறகு இந்த உலகத்துல யாராவது நபியின் தன்னை சொன்னா அவன் பொய்யனாக இருப்பான் என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்கதான் கியாமத் வரை இனிமேல் நபி. உலகத்தில் இனிமேல் எங்கேயும் நபி வரமாட்டார். நபித்துவம் என்பது முடித்து போய்விட்டார். ஸல்லல்லாஹு ஒரு கட்டடத்தை சொன்னாங்க. ஒரு கட்டிடம், அழகான கட்டிடம். அந்த கட்டிடத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அழகான கட்டிடமா இருக்குது, ஒரு இடத்துல மாத்திரம் இந்த இடத்துல ஒரு செங்கல் கம்மியா இருக்குது, இதுவும் வச்சா இந்த கட்டிடம் அவ்வளவு நிறைவா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கட்டிடம் என்பது நபித்துவம். விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலி இடம் என்பது நான் தான். எப்பொழுது நான் வந்து அந்த இடம் நான் வந்து விட்டேனோ அந்த கட்டிடம் நிறைவாகிவிட்டது. நபித்துவம் என்ற கட்டிடம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. உலகத்தில் அதுக்கு பிறகு யாராவது நபின்னு தன்னை சொன்னா பொய்யனாக இருப்பான்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்திலேயே, ரசூலுடைய காலகட்டத்திலேயே உலகத்திலே தன்னை நபி என்று உலகத்தில் பொய் சொல்லி வந்தவர்கள் சில பேர். அப்படி பொய் சொல்லி வந்தவர்களிலே யமாமாவை முசைலமான் வந்தான். முசைலமத்துல் கஸ்ஸாப், பொய்யன் முசைலமா என்று அறியப்படக்கூடிய அந்த முசைலமா ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கடிதம் கூட போட்டான். அம்மதி நம்ம 2 பேரும் பங்கு வச்சுக்கிறோம், நீங்க அந்த ஏரியாவை பார்த்துக்கங்க, நான் இந்த ஏரியாவை பார்த்துக்கிறேன், நீங்க அந்த ஏரியாவை பூரா நீங்க பார்த்துக்கங்க, இதை பூரா நான் பார்த்துக்கிறேன். நிறைய சலுகை வேற, 5 வருஷம் தொட வேண்டியதில்லை, 2 வருஷம் தான் போகணும். எனக்கு அப்படித்தான் வகை வந்திருக்குன்னா இல்லாத கொல்லாத எல்லாம் சொல்லி பார்த்தான். ஆனா விவரமான ஆளு, உலகத்துல வழிகட்டவும் கூட விவரமா தான் இருப்பான். அது ஒரு பக்கம் விவரமானவன பேசினா, ஆனா அவன் பொய்யன் என்பது நிரூபணமாகிவிட்டது. அவனை எதிர்த்து நடந்த அந்த ஒரு யுத்தத்தில் அதற்கு சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதற்கு அபூ ஹுதைஃபா அவர்களும் அதில் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த 2 பேருடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு வரலாற்றுல எழுதுறாங்க. சாலிம் ரலியல்லாஹுடைய தலை இதற்கு அபூ ஹுதைஃபாவுடைய அந்த காலோடு, இவங்களுடைய அந்த ஒரு உடல்
ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்திருந்த நிலையில் செய்தார். தீனுக்காக தங்களை கொடுத்தவர், காலமெல்லாம் இந்த தீனின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள். வரலாற்றில் அப்படி எத்தனையோ பெருமக்கள் வாழ்கிறார். கொஞ்ச நெஞ்சம் அல்ல, வரலாற்றில் அப்படி எத்தனையோ பெருமக்கள், ஏராளமான பெருமக்கள். வரலாறுகளை படிக்கணும். வரலாறுகள் தான், வரலாற்றுல நாம வாழணுமான வரலாறுகளை படிக்கணும். நாம வரலாற்றுல சிறக்கணும்னு ஆசைப்பட்டா நாம நல்ல வரலாறுகளை படிக்கணும். எப்படி வாழ்ந்தா நாம வெற்றியாளனா ஆகணுமானா வெற்றிக்குரியவர்களை பார்க்க வேண்டும், படிக்கணும் தானங்க. நாம வெற்றியாளனா ஆகணுமானா வெற்றிக்குரியவர்கள் யாரோ அவர்களை படிக்க, அவர்களை பற்றி நாம் தெரிந்தோம் என்று சொன்னால் அந்த வெற்றியின் வழியில் நாம் செல்கிறோம் என்றார். இந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே வரலாறுகள் தான் வாழ்க்கையை செதுக்கும். அதாவது சல்லாசலம் வஃபாத் ஆகுறாங்க, உம்மத்து நிலகுலைஞ்சு போயிடுச்சு. உம்மத்து நிலகுலைஞ்சு என்ன செய்ய தெரியல. குடும்பத்துல ஒரு பெரிய மனிதர், இருக்கக்கூடிய பெரிய மனிதர் அந்த ஆலமரம் சாஞ்சாலே குடும்பம் அதுக்கு அடுத்து என்ன செய்ய தெரியாம நிற்கிறது இல்லையோ. நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர், மூத்த ஆளு, அவர் சரிஞ்சிட்டாருன்னா கூட அந்த குடும்பமே என்ன செய்ய தெரியாம நிற்கிறது இல்லையா. செல்லதாசனம் போயிட்டாங்க, உம்மத்து நிலை உறைந்து போயிருக்காரு, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார். சுருந்தா இறந்துட்டாங்க, யாரா பேசினால் உங்களுடைய வாள் பேசணும் சொன்னார். அதில்தான் ஊமை போல உட்கார்ந்துட்டாங்க, வாய் திறந்து பேசங்கிறது. இந்த செய்தியை கேட்டு ஒரு சஹாபி, அவங்க சொன்னா இறந்துட்டாங்களா, இந்த செய்தியை கேட்டு ஒரு சஹாபி இறந்துட்டாங்க. இப்படி எல்லோரும் நிலை குலைந்திருந்த நேரத்தில் தான் இதர செய்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிருந்தாங்க. வந்தாங்க, ஸல்லல்லாஹு முகத்தை திறந்து உங்களுடைய முகத்துல ஒரு முத்தமிட்டுட்டு, திபுத்த ஹய்யன் வ மையத்தா, திபுத்த ஹய்யன் வ மையத்தா, தாங்கள் ஹயாத்தாக இரும்பொழுது அழகாக இருந்தீர்கள், உங்களுடைய மரணத்திலும் தாங்கள் அழகாகத்தான் இருக்கிறீர்கள், மனமாக இருக்கிறீர்கள் என்று பாராட்டிட்டு அதுக்கு பிறகு உம்மத்தை கவனிச்சார். உம்மத்து நிலை குலைந்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் ஹதரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சித்தீக் நாயகம் மக்களை சரிபடுத்தினார். சரிபடுத்துவதற்கு ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வை தான் பயன்படுத்தினார். ஹிஜ்ரி 3ல உஹது யுத்தம் நடந்துச்சு. அந்த ஹிஜ்ரி 3ல உஹது யுத்தம் நடந்த நேரத்தில் பல பேரும் புறமுது விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலை ஆயிடுச்சு. ஏன்னா யார் யார் அடிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு நிலை. ஸல்லல்லாஹு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி வேற பரவுச்சு. இந்த வதந்தி பரவுன உடனே பலரும் நிலை இழந்திருந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்ரிஹி ருசுல் அஃபைம் மாத அவ் குதில இன் கலபத்தும் அலா அகாபிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான நபி. உலகத்தில் வந்த பல நபிமார்களை இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்காமல் அவனை விட்டுட்டு புறமுதுகு காட்டி எல்லோரும் ஓடி விடுவீர்களா என்று அல்லாஹ் ஆயத்தார். ஹதரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அந்த ஆயத்தை இப்பொழுது ஓடி காண்பித்தார். அந்த வரலாற்றை இப்பொழுது சொன்னார். சொன்னா வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு யாரும் எதுவும் செய்யாமல் அல்லாஹ்வை மறந்தோம், அவனை வணங்காமலும் அப்படியே விட்டு விட்டு நாம் எல்லோரும் சென்று விட வேண்டியதுதானா என்று அல்லாஹ் இறக்கிய அந்த ஹிஜ்ரி 3ல் நடந்த சம்பவம் தொடர்பான அந்த வசனத்தை தான் ஹிஜ்ரி 11 ஓதி காமிச்சார். அதுக்கு பிறகுதான் உம்மத்து ஒரு நிலைக்கு வந்தது. அதற்கு பிறகுதான் உம்மத்து ஒரு தன்னிலையை பெற்றது. அதனால வரலாறு என்பது உலகத்தில் மகத்தான நிலைகளை உண்டாகும். பெருமக்கள், எத்தனை பெருமக்கள், வாழக்கூடிய இறைநேசர்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், எத்தனையோ பேர். ரஹ்மத்துல்லாஹி கூட அவருடைய புக்கில் எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் காலம் எல்லாம் நிலைத்திருக்கிறார்கள், நிலைத்த புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமக்களை எல்லாம் படித்து அன்னை நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹா, நஃபீஸத்துல் மிஸ்ரியான் வரலாற்றுல படிக்க முடியாது. நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கான கவர் அவங்க தோண்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மௌத்தை பத்தி பேசினாலே பல பேருக்கு பயம். சந்துக்கு பக்கத்திலே உட்கார மாட்டேங்கிறாங்க.
பள்ளியாசல எங்கேயாவது சந்தூர் வச்சிருந்தா பயானுக்கு வரும் பொழுது அந்த சந்தூர் பக்கத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சும்மா ஒரு பார்வை வாங்க, அது கிட்டே போக மாட்டாங்க, அதை விட்டு ஒதுங்கிதான் உட்கார். அதை பத்தி நினைச்சாலே. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எனக்கு தெரிந்து பல பேர் தன்னுடைய வஃபாத்தினுடைய செலவுக்கு கொடுத்து வைத்த எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன். அது ஹலாலான சம்பாதிச்ச பணம் நான் வஃபாத்தானா என்னுடைய கஃன் தஃன் செலவுக்காக இதை பயன்படுத்தணும், இல்லைங்க எல்லாத்தையும் எதையாவது செய்துவாங்கன்னு சொல்லி தனக்கு வேண்டப்பட்ட ஒரு வருடத்தில் அதை கொடுத்து வைத்த எத்தனையோ பெருமக்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் வஃபாத்தானா எனக்கு இந்த கஃன் துணியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இன்றும் என்னுடைய கஃன் துணியை வாங்கி வைத்திருக்கக்கூடிய எத்தனை பெருமக்களை நான் பார்க்கிறேன். தனக்கான அந்த இடம் அடக்கம் செய்யப்படும் பொழுது போடக்கூடிய கட்டையை செய்து வைத்த எத்தனையோ பெருமக்களை பார்க்கிறேன். வாழ்க்கையில மூத்த நினைச்சா உடனே மூத்தெல்லாம் வந்துடாது, மூத்த நினைக்காட்டா மூத்து வராம இருக்காது, அது வர்ற நேரத்துல வரும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு என்றாவது ஒரு நாள் நாம் செல்ல இருக்கிறோம் என்று நாம் யோசித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக இல்லைன்னா அதை பத்தி ஒரு கவனமே இல்லைன்னு எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடும். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இரையற்றமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதை அதுதான் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்னை நபீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோண்டி அந்த கபருக்குள்ள இருந்து 6000 குர்ஆனை ஓதியிருக்கிறார். 6000 குர்ஆன். அந்த ஒரு அமல் அவர்களுக்கு சாட்சி ஆகிவிடாதா? அதனால் அருமையானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான ரமலான் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் அதை பரிமாறுவதற்கும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதை வைத்து நாம் சில திக்ர்களை செய்து ஒரு துஆவை செய்து நாம் இன்ஷா அல்லாஹ் விடைபெற இருக்கிறோம். இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஹயாத்தன் தையிபா, ஒரு மனமான வாழ்க்கையாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்த அந்த ஏதோ இருந்தோம், சம்பாதித்த 4 காசை உண்டாக்குறோம், கொஞ்சம் செல்வாக்கோட வாழ்ந்தோம் போயிட்டோம், நல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், வாழும் காலத்தில் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த தீனுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எல்லோருடைய வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக. புனிதமான இந்த ரமலானை எல்லா நிலையிலும் நமக்கு மேம்பட்டதாக நம்முடைய வாழ்வின் மேன்மைக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم، إنك تعلم ولا نعلم وأنت علام الغيوب. اللهم اجعل سرائرنا خيرا من علانيتنا واجعل علانيتنا صالحا. اللهم طول حياتنا وحياة أهلنا وحياة أولادنا في الأعمال الصالحات والصحة الكاملة يا أرحم الراحمين. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா பெருமைகளும் சொந்தம் ரஹ்மானே, உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். ரப்பே, உன்னல்லாது வேறு ரப்பில்லை, உன்னல்லாது வேறு நாயன் இல்லை, உன்னல்லாது யாரையும் நாங்கள் வணங்கவில்லை. எங்களின் ரட்சகனான அல்லாஹ்வே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு ரப்பே எங்களுக்கு நீ பொன்னான வாழ்நாளை நீ எங்களுக்கு தந்தாய். ரப்பே, புனிதமான
புனிதமான இந்த ரமதானை பெற்றுக் கொள்வதற்கு நசீபை தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ரமதானில் இருந்த எத்தனையோ பேர் இந்த ரமதானில் இல்லையா அல்லாஹ், இந்த ரமதானை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்த ரஹ்மானே, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமதானிலே என்னென்ன வாக்கியங்களை நீ வைத்திருக்கிறாயோ அல்லாஹ், அதை நிறைவாக நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களுடைய வாழ்நாளில் இன்னும் நாங்கள் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் நாங்கள் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கும் ரப்பே நீ எங்களுக்கு பேரருள் புரிவாயாக. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் உனது கருணையினால் உன்னுடைய அன்பினால் நீ மன்னித்தருள்வாயா. ரஹ்மானே, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயா, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. ரஹ்மானும் ரஹீமுமான அல்லாஹுவே, உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியோ தாங்குவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. உன்னுடைய வேதனையோ உன்னுடைய அதாபையோ தாங்குவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. ரஹ்மானே, நீ உனது கருணையினால் நீ எங்களை மன்னித்து விடையா அல்லாஹ். நீ தந்த எத்தனையோ ஞானத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு, நீ தந்த எத்தனையோ நல்ல பாக்கியங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு ரப்பே உன்னை வணங்காமல் உனக்கு மாற்றமாக நன்றி கெட்டத்தனமாக நாங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டோம். யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரப்பே, இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் மீது உன்னுடைய அன்பை புரிந்தருள் யா அல்லாஹ். எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். எங்களுக்கு வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ். அருள் பெற்ற சஹாபிகள், நாதாக்கள், நன்மக்கள், வலிமார்கள், அவர்களுக்கு நீ எப்படிப்பட்ட வலிமையான ஈமானை தந்தாயோ அதே போல் வலிமையான ஈமானை எங்களுக்கு தருவாயா. உன்னுடைய ஈமானை மென்மேலும் வளர்ச்சியடையும் செய்திருள்வாயா. ரப்பே, ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி தொழக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வாயாக. தொழுகையில் சோம்பர சடைவு இல்லாமல் உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் இன்பத்தோடும் கவனத்தோடும் இஹ்லாஸோடும் உன்னுடைய அருளை நாடியும் தொழுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. முன்பின் சுன்னத்துகளை நாங்கள் பேணி தொழுவதற்கு நசீபை தருவாயாக. சங்கையான தஹஜ்ஜுடைய தொழுகை எங்களுடைய வாழ்நாளின் பழக்கமாக ஆக்குவாயாக. இஹ்லாஸோடு நாங்கள் அதை தொழுது வருவதற்கு நசீபை தருவாயாக. இரக்கமும் கருணையும் உள்ள ரஹ்மானே, எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை விசாரமாக்கி தருவாயாக. நீ தந்த ரிஸ்கிலே பரக்கத்தை செய்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு நீ தந்த ரிஸ்கிலே பரக்கத்தை செய்தருள்வாயா. ரப்பே, நீ தந்த பொருளாதாரத்திலிருந்து சக்காத்துகளையும் சதக்காத்துகளையும் பேணுதலாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய வியாபாரம் யார் யார் வியாபாரம் செய்கிறார்களோ, யார் எந்த உத்தியோகங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ வியாபாரங்களிலே நீ பரக்கச் செய்வாயா. உத்தியோகங்களிலே உயர்வை தருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு சங்கையான லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. ரப்பே, எங்கள் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீபை தருவாயா. இஹ்லாஸான முறையிலே உன்னுடைய பொருத்தத்தை நாடி நன்மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஹஜ் செய்வதற்கு நசீபை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் உன் அருள் பெற்ற உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களும் எந்த சங்கையான காபாவை தவாஃப் செய்தார்களோ, புனிதமான இடங்களில் அவர்கள் தங்கினார்களோ, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற உன்னுடைய இடை அடையாள சின்னங்களிலே தங்கியிருந்தார்களோ, அதே போல் புனிதமான ஹஜ்ஜினுடைய மக்பூலான ஹஜ்ஜை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயாக. அன்பே, உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உம்ராக்களை செய்வதற்கு நசீபை தந்தருள்வாயாக. முகஸ்துதிக்காக, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் போய்விட்டார்கள் இவர்கள் போய்விட்டார்கள் நாம் செல்லவில்லையே என்பது போன்ற ஆழங்களுக்கெல்லாம் இல்லாமல் உன்னுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு புனிதமான அந்த இடங்களுக்கு நாங்கள் சென்று உன்னுடைய பேரருளை பெறுவதற்கு நசீபை தந்தருள்வாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி புனிதமான மதீனா பட்டணத்திற்கு சென்று அவர்கள் முன்னால் நாங்கள் நின்று காலமெல்லாம் தொழுகையில் நாங்கள் சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று காலமெல்லாம் நாங்கள் தொழுகையில் சொல்லக்கூடிய சலாமை எங்கள் நாயகத்திற்கு முன்னால்
எங்கள் நாயகத்திற்கு முன்னால் நின்று நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு நசீபை தருமாயா. சங்கையான குலபாக்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அஷரத்துல் முபஷ்ஷரா ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா நாயி போன்ற எங்கள் நாயகத்தின் அருமை துணைமார்கள் அவருடைய மக்களுடைய முன்னிலையில் என்று அவர்களுக்கு சலாம் செல்லும் நசீவை தந்தருள் புரிவாயா. கருணையும் இறக்கம் உள்ள ரஹ்மானே, அந்த பெருமக்கள் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, உன்னுடைய திருப்தியை பெறக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, நிலையான புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, மனமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட ஹயாத்தம் தையிபாவை ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள் புரிவாயா. ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே வாழ்க்கையில எல்லா விதமான பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்தருள்வாயா. அதை விட்டு விலகி வாழும் நசீவை தந்தருள்வாயா. ரப்பே உயர்ந்த குணங்களை எங்களுக்கு தந்தருள்வாயா. உயர்ந்த குணங்களை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, பெருமையை விட்டு பாதுகாப்பாயா. பெருமை கொள்வதை விட்டு பாதுகாப்பாயா. புறம் பேசுவதை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பே யா அல்லாஹ், வீணான எல்லா கெட்ட குணங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா. பேராசையிலிருந்தும் பாதுகாப்பாயா. பொறாமையிலிருந்தும் பாதுகாப்பாயா. ரப்பே, எங்களுடைய நாவுகளினால் அவயவங்களினால் செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமாக ஆக்கி அருள்வாயா. எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பே, திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. நீ இந்த ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை மிகுந்த பாக்கியமானதாக ரப்பே நாங்கள் ஒழுவுடனும் உயர்ந்த அமல்களை செய்திருக்கக்கூடிய நிலையிலும், ரப்பே கலிமத்து தௌஹீதை நாங்கள் மொழிந்த நிலையிலும், அருள்மிக்க உன்னதமான உன்னுடைய சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்த்திருக்காத, எந்த காதினாலும் கேட்டிருக்காத, எந்த மனதாலும் கற்பனை செய்ய இயலாத இன்பங்கள் என்று எங்களுடைய நாயகம் சொல்லி தந்தார்களே, அந்த சோனத்தினுடைய காட்சிகளை என் கண்ணால் கண்ட நிலையிலே ரப்பே உன்னை சந்திக்கும் நசீவை தந்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்வில் எல்லா தேவைகளையும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது ரஹ்மானே. நாங்கள் யாரிடத்தில் கையேந்த முடியும் ரஹ்மானே? கேட்க தகுதி உள்ள உன்னிடத்தில் உன்னுடைய அடிமைகளான நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். கேட்க தகுதி உள்ள உன்னிடத்தில் உன்னுடைய அடிமைகளான நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ரப் இல்லையா அல்லாஹ். உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ரப் இல்லையா ரப்பே. உனது கருணையினால் உன்னுடைய அடிமைகள் மேலான ஆதரவு வைத்த நிலையிலே, உன்னுடைய கருணையை ஆதரவு வைத்த நிலையிலே, உன்னுடைய உதவிகளை ஆதரவு வைத்த நிலையிலே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கைகளை நீ வெறுங்கையா ஆக்கி விடாதே ரப்பே. எங்களுடைய கைகளை நீ வெறுங்கையா ஆக்கி விடாதே ரப்பே. உனக்கு பொருத்தமானவர்களாக நீங்களை தேர்ந்தெடுத்துக்கொள் ரஹ்மானே. நபியினுடைய ஹாதிமீன்களாக நீங்களை தேர்ந்தெடுத்துக்கொள் ரஹ்மானே. உன்னுடைய அன்பிற்குரியவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடையா அல்லாஹ். ரப்பே, சங்கையான உனது குர்ஆனை நாங்கள் இன்பத்தோடு ஓதுவதற்கு நசீபை தாயா அல்லாஹ். உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்வதற்கு நசீபை தாயா அல்லாஹ். எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதுவதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். ஒளி நிறைந்த அவருடைய திருமுகத்தை எங்களுக்கு நீ காண்பித்தாயா அல்லாஹ். ரப்பே, அவருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களா எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். மேலான அவருடைய முபாரக்கான கரங்களினாலே நாங்கள் ஹவுதுல் கௌசரை பெற்று அருந்தும் நசீபை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உடைய குடும்பங்களிலே நிம்மதியை தாயா அல்லாஹ். ஒற்றுமையை தாயா அல்லாஹ். மனக்கசப்புகளை நீக்கி விடையா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னுடைய குடும்பங்களில் எல்லா நிலையிலும் நிம்மதியை தாயா அல்லாஹ். செழுமையான கண்ணியமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் நின்று ஏற்படுத்தி விடையா அல்லாஹ். எந்த குடும்பங்களிலே நிக்காஹினுடைய முடிவு செய்திருக்கிறார்களோ அந்த நிக்காஹை பாக்கியமான முறையில் நின்று நீ ஆக்கி வைத்தருள் யா அல்லாஹ்.
ரப்பே மனமடித்து இன்னும் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ கண்குளிர்ச்சியான சந்ததிகளை அவர்களுக்கு நீ வழங்கிவிடு ரப்பே. எங்களுடைய மக்களையும் சாலிகங்களாக ஆக்கு ரஹ்மானே, சாலிகத்தானவர்களாக ஆக்கு ரஹ்மானே. நீ எங்களுக்கு தந்த எல்லாவற்றையும் ரப்பே பாக்கியமானதாக ஆக்கிவிட ரஹ்மானே. எங்களுக்கு கேடு விளைவிக்க கூடியதாக அல்லாஹ் எங்களுக்கு எதிரான நிலையில் எதுவும் ஆகிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, தீனியான ஸ்தாபனங்களை எல்லாம் ரப்பே நீ பாதுகாத்து விட ரஹ்மானே. எங்களுடைய மதாரிசுகளை நீ பாதுகாத்து விட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பியா அல்லாஹ். எங்களுடைய தீனுடைய திக்கருடைய மஜ்லிசுகளை பாதுகாத்து விடையா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. அல்லாஹுவே உன்னுடைய தீனுடைய சிறந்த ஹாதிமீன்களா எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நாங்கள் பல நேரங்களில் நினைக்கிறோமோ அதையெல்லாம் ரப்பே நீ தந்தரல் புரிவாயாக. உன்னுடைய அருள் பெற்ற நன்மக்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் உன்னிடத்தில் துவா செய்கிறார்களோ அதில் நல்ல விஷயங்களை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உறவினர்களில், எங்களுடைய நண்பர்களில், எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களில் யார் யார் வெளிநாடுகளிலே உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் சென்றிருக்கிறார்களோ எந்த விதமான விபத்துகளிலோ ஆபத்துகளிலோ அவர்கள் ஆட்பட்டு விடாமல் கண்ணியமான முறையில் அவர்களை அங்கே வாழச் செய்தருள்வாயா. அதாதான சம்பாத்தியத்தை அவர்கள் விசாலமாக பெற்று குடும்பங்களுக்கு கண்ணியமாக செலவு செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. சிறந்த கல்வி ஞானத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா. பயனுள்ள சிறந்த கல்வி ஞானத்தை தந்தருள்வாயா. உயர்ந்த ஒழுக்கத்தை தந்தருள்வாயா. ரப்பல்லாலுமே நீ எங்களை கொண்டு மற்றவர்களுக்கு நீ பயன்களை ஏற்படுத்தி அருள்வாயா. யாரையும் ரப்பே எங்களை கொண்டு நீ சோதனைக்குள்ளாக்கி விடாதே. யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடியவர்களா நீ எங்களை ஆக்கி விடாதே. மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களா நீ எங்களை ஆக்கிவிட ரஹ்மானே. காலமெல்லாம் இந்த தீனின் மேன்மைக்காக பாடுபட்ட எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை ரஹ்மானே நீ மென்மேல் உயர்வாக்கி வையா அல்லாஹ். மென்மேல் உயர்வாக்கி வை ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. இந்திய நாட்டினுடைய பொது தேர்தல் வர இருக்கிறதையா அல்லாஹ். இந்திய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வளவு நிம்மதியாக இல்லை ரஹ்மானே. இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு சோதனைக்குள்ளாக்குகிறார்கள். பொருளாதாரத்தை தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு, அதிகாரங்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ் நாட்டினுடைய மதசார்பின்மையை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். யா அல்லாஹ், நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். நாட்டினுடைய சமநிலையை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை ரப்பே நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். நாட்டில் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை ரப்பே நீ ஏற்படுத்தித்தா ரஹ்மானே. அல்லாஹ்வே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக செயல்படக்கூடிய அல்லாஹ் இந்த ஆட்சியாளருடைய சோதனைகளிலிருந்து எங்களுடைய நாட்டையும் சமூகத்தையும் நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. உன்னுடைய நாட்டம் இருந்தால்தான் எதுவும் நடக்கும் ரஹ்மானே. கேட்பதுதான் எங்களுடைய பொறுப்பு ரஹ்மானே. கொடுக்கும் கருணையாளன் நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மகா கருணையாளனே. புனிதமான இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ் எல்லோரும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே உன்னுடைய மேலான கருணையை ஆதரவு வைத்தவர்களாக உன்னுடைய மேலான மஸ்ஜிதிற்கு வந்து ரப்பே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். உன் அருளை விட்டு நீ எங்களை துரத்தி விடாதே ரப்பே. எங்களுக்கு வேறு ரப் இல்லையா அல்லாஹ். உன்னுடைய அருளை விட்டு எங்களை நீக்கிவிட்டால் நாங்கள் அடைக்கலம் தேடுவதற்கு எதுவும் இல்லை, யாரும் இல்லை ரப்பே. கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். உன்னுடைய ஞாபகத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு பல நேரங்களில் உனக்கு நாங்கள் மாறு செய்த காரணத்தினாலே எங்கள் மீது கோபத்தை ஆக்கி விடாதே ரப்பே. உன்னுடைய கோபத்தை ஆக்கி விடாதே. எங்கள் மீது உன்னுடைய இரக்கத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ், நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தருவாயாக, அறியாத பாக்கியங்களையும் தருவாயாக. நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் பாக்கியங்களையும் தருவாயாக. நாங்கள் கேட்க தெரியாத பாக்கியங்களையும் அல்லாஹ்வே உனது மகள் முதலை கொண்டு சன்மானமாக தந்தருள்வாயாக. அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை ரஹ்மானே நீ அறிந்திருக்கிறாயா அல்லாஹ். நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தியதை காரணமாக வைத்து உன்னுடைய எல்லா தேவைகளையும் நீ கபூல் செய்து விடையா அல்லாஹ். எல்லா தேவைகளையும் நீ பூரணமாக்கி விடையா அல்லாஹ்.
எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ். சங்கையான பத்ரீன்களுடைய பொருட்டினால் எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த நன்மக்களுடைய பொருட்டினால் என்னுடைய துஆக்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ். சங்கையான லைலத்துல் கத்ரை நிறைவாக நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, என்னுடைய துஆக்கள் அனைத்தையும் ரப்பே நீ பூரணமாக ஏற்றுக்கொள்வாயாக. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو تحب العفو فاعف عنا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وادخلنا الجنه مع الابرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.